ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் சரித்திரம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான வெண்பொங்கல் அண்ட் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பொங்கலை நாங்கள் வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்ருவோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அதை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 200 கிராம் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது நம்ம இந்த பச்சரிசியையும் பருப்பையும் ஒன்றாவே ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். அரிசியும் பருப்பு ஊற கேப்பில் இப்போ நம்ம பருப்பு சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1 கேரட்டு நறுக்கி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் சிறிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், பட் சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். 4 கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், 50 கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில். இப்போ அந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒன்றா நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டு 2 விசில் வர வரைக்கும் இதை வேக விடுங்க. இப்போ நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு குக்கரை ஹீட் பண்ணதுக்கப்புறம் 25 கிராம் ஆயில் ஊற்றிக்கிறோம். அடுத்து 1 ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகமையும் மிளகையும் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். முந்திரி செவந்ததும் இந்த நறுக்கி வச்சிருக்க ஒரு துண்டு இஞ்சியும் நம்ம போட்டுடலாம். அடுத்து கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அரிசி பருப்பு ஊறிடுச்சு, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நான் அரிசி அளந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், பருப்பு அளந்த டம்ளர்லேயும் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூட எக்ஸ்ட்ரா நம்ம 1 டம்ளர், அதாவது 200 கிராம் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா தளன்னு வரத்துக்காக. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இப்போ நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதும், பொங்கல் ரெடி. இப்போ பருப்பு 2 விசில் வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த தக்காளியை மட்டும் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம அதை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்படி நல்லா மசிச்சு விடுங்க. பருப்பெல்லாம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாமே 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த தாளிச்சதை இப்போ நம்ம அந்த சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அசத்தலான உடனடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பொங்கல் இப்போ 2 விசில் வந்துருச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. வாவ், ரொம்பவே அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. பொங்கல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக இந்த சுடு தண்ணி ஆட் பண்ணி கிளறி விட்டிங்கன்னா தளன்னு பொங்கல் ரெடி ஆகிடும். சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான ரொம்பவே சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டான வெண்பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. 2 குக்கர் இருந்தால் போதும், அரை மணி நேரம் தாங்க. உடனடியாக நீங்கள் இதை தயார் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான பொங்கல் சாம்பார். இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி தோசைக்கும் கூட நல்லா சாப்பிட முடியும். இதை நாங்கள் வாரம் தவறாமல் செஞ்சுடுவோம், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொங்கலையும் சாம்பாரையும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் சரித்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.